வணக்கம். கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா. இன்னைக்கு தண்ணீருக்காக உலகப் போர் வரும்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கொரோனா காலகட்டம் காற்றுடைய அருமையை கற்றுக் கொடுத்தது. நம்ம இயற்கையை எந்த அளவு ஆக்கிரமிக்கிறோமோ அந்த அளவு அதை விட பன்மடங்கு நாம் அழிவதோடு மட்டும் இல்லாமல் நம் சந்ததிகள் அழிவதோடு மட்டும் இல்லாமல் மனித இனங்கள் உள்ளிட்ட இயற்கை பல்லுயிர்களும் அழிஞ்சிரும். அதுக்கு காரணம் யாருன்னா மனிதனுடைய அதீத ஆசை. மழை வெள்ள நீர் நம்ம புதுச்சேரி வந்ததுன்னா நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆறு, வடிகால் ஆறு எதுன்னா சங்கராபரணி. அந்த சங்கராபரணி எங்கே நிறைவடையன்னா நம்ம சுண்ணாம்பாறு கிளையாறு இந்த வழியாக தான் புதுச்சேரியில் இருக்கிற எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் இந்த வழியாக தான் கடந்து போகணும். ஆனால் இதை ஆக்கிரமித்தா என்ன நடக்குன்றத நாம் இப்போ சென்னையில் பார்த்தோம். சென்னையில் நீர்வழி தடங்களை ஆக்கிரமித்த அனைவரும் பட்ட இன்னல்கள் நமக்கு ஒரு பாடம். வயநாடு நீர்வழி பாதை ஆக்கிரமித்தது இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பாடம். எண்ணற்ற உயிர்கள் மண்ணோட மண்ணா புதைஞ்சு போச்சு. எப்ப இரவோடு இரவா தான் பேரிடர் வரும். இயற்கை பேரிடர் நாம் உறங்கும் போது வரும்போது நம் சந்ததிகள் அனைத்தும் அழிந்து போவோம். அது காரணம் யாரு? வேடிக்கை பார்க்குற நம்மளை காப்பாற்ற வேண்டிய அரசு துறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள் அவர்களுடைய தேவைக்காக கண்டும் காணாமல் போவதால் வருகின்ற இழப்பு நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு தான். நோனாம்பாத்துல எத்தனை கட்டடங்கள், எத்தனை ஆக்கிரமிப்பு, கிட்டத்தட்ட ஒரு 20 இடங்கள்ல அந்த நீர்வழித்தடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. நான் அதை சமூக வலைதளங்களை பதிவு செஞ்சிருக்கிறேன். நீதிமன்றம் வரை சென்று அந்த ஆற்றை கண்டிப்பாக மீட்டெடுப்பேன். எத்தனை அச்சுறுத்துதல் வந்தாலும் சரி, எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சரி, அதை பற்றி கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேன். ஏன்னா இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற எண்ணெய் இந்த இயற்கை பாதுகாக்கும். காற்று இல்லாமல் 5 நிமிடம் நம்ம உயிர் வாழ முடியாது. நீர் இல்லாமல் மனித இனம் உள்ளிட்ட எந்த உயிரினமும் வாழ முடியாது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த 5 பூதங்கள் நம்ம உயிரை பாதுகாக்குது. ஆனால் இதை அழிக்கின்ற வேலையை யார் பார்க்குறோம்? நாம் தான் பார்க்குறோம். நம்மளை வாழ வைக்கின்ற இந்த இயற்கையை அழிக்கின்ற பணியை முதலில் முந்திக் கொண்டு நீனும் போட்டி போட்டு செய்கிறோம். சாகர்மாலா திட்டத்தை எதிர்த்தோம். கடற்கரை மேலாண்மை திட்டத்தை எதிர்த்தோம். எதனால எதிர்த்தோம்? இங்க மீனவ நண்பர்கள் அங்க அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடும், அவர்களுடைய வாழ்க்கைக்கு பேரிழப்பா அந்த திட்டம் மாறிவிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம பொதுமக்கள் கடற்கரை செல்வதற்கே கட்டுப்பாடு விதிக்கப்படும், அதுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். அதனாலதானே நம்ம எதிர்த்தோம். இன்னைக்கு ஆற்றங்கரை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குது? இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலோ கட்டிட்டாங்கன்னா அந்த ஆற்றங்கரை ஓரம் இருக்கிறது அவங்களுடைய சொந்த சொத்தாட்டம். அவங்க அதை பாதுகாத்து பராமரிச்சு அந்த இடத்துல மக்கள் அத்துமீறி போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அது சரியா தப்பா? இன்னைக்கு என் வீடு இருக்கு, இல்ல உங்க வீடு இருக்கு. உங்க வீட்டு வாசப்படியில உங்க வாகனத்தை நிறுத்தலாம், நீங்க தண்ணி தெளிக்கலாம், கோலம் போடலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா இந்த வீட்டு எதிரில் இருக்கிற சாலை என்னுடைய நீங்க அதை அணை கட்ட முடியுமா? அப்ப அடுத்த இடத்துக்கு நீங்க எப்படி போவீங்க? இந்த பக்கமா இருக்கட்டும், இந்த பக்கமா இருக்கட்டும், எல்லா பக்கமும் வாசப்படி இருக்கும். ஏன்னா சாலை என்பது எந்த அளவு பொதுவான சாலையோ அதே போலதான் நீர்நிலைகளின் கரைப்பகுதி அரசுடையது, மக்களுடையது. அரசு என்ன செய்யணும்னா புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற நீர்நிலைகளின் அத்துக்களை வரவமைத்து அத்துக்களை நட்டு அதன் பிறகு தனியார் நிறுவனங்களை அங்க பணி செய்ய வைக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் அது அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கணும். இதெல்லாம் கண்டும் காணாம போகக்கூடாது. இன்னைக்கு பெரிய கொடுமை என்னன்னா, யார் தப்பு பண்ணாலும் அவர்களை நாங்க போய் கேட்கும் போது இந்த மந்திரி தெரியும், சபாநாயகர் தெரியும், அமைச்சர் தெரியும், முதலமைச்சர் தெரியும், சட்டமன்ற உறுப்பினர் தெரியும், ஆட்சியாளர் தெரியும், அதிகாரிங்க தெரியும், இங்க பாராளுமன்ற உறுப்பினர் தெரியும், ஆளுநர் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனா இயற்கையால் வாழுகின்ற, இயற்கை போட்ட எச்சத்தில் வாழுகின்ற உங்களுக்கு இயற்கையை பத்தி தெரியாது, இயற்கையை பத்தி கவலை கிடையாது. இதுவா மனிதனுடைய வாழ்க்கை? நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம்? நான் சொல்வதெல்லாம் அரசுக்கு எதிரானது கிடையாது, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கணும். நான் அரசுக்கு எதிரானவனும் கிடையாது. ஏன்னா நான் அரசை எதிர்த்து என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த போராட்டக்காரர்கள் அனைவரும் அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்ற யுத்தியை தான் நாங்கள் கையாளுவோம். அதை சரி பண்ணக்கூடிய அத்தனை ஆற்றலும் யாரிடம் இருக்குதுன்னா அரசு கிட்ட தான் இருக்குது. ஏன்னா மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க கொஞ்சம் மனமுகந்து உங்களுடைய கடமையை சரியா செஞ்சீங்கன்னா இதுபோல கார்ப்பரேட் ஆதிக்கம் கொண்ட பணத்துக்காக மட்டும் வாழ்கின்றவர்கள் கொஞ்சம் அஞ்சி மனிதாபிமானத்துக்கு கட்டுப்பட்டு அவங்க சரியா அவங்க பணியை செய்வாங்க. அரசு சொல்றது, நான் சொல்றது இதெல்லாம் தவிர்த்துட்டு அந்த தவறுகளை செய்கின்றவர்கள்
பெரிய கோட்டையை கட்டிட்டு நடைபாதைக்கு ஆசைப்படுகின்ற அந்த கார்பரேட் முதலாளிகள் கொஞ்சம் மனசு வச்சு இந்த விஷயத்தை நாம் ஏன் செய்யணும்? இது இயற்கையோடைய வழித்தடமாச்சே, அது மாட்டும் போகட்டும். நாளைக்கு மக்களுக்கு பாதிப்பு வந்துட போகுது, இல்லை பெரிய வெள்ளம் வந்து நம்மளுடைய நிறுவனமும் அடிச்சுன்னு போயிட போகுது, மண்ணோட மண்ணா நம்ம செத்து போட போகிறோம், நம்மளால நான் இங்கே நம்பி வந்தவங்க செத்துற போகிறாங்கன்னா அவங்க மனசை மாற்றிக்கினாங்கன்னா இங்கே எந்த தப்பும் நடக்காது. மனிதனின் மனமாற்றம் மட்டுமே இயற்கையை காப்பாற்றும். இயற்கையை காப்பாற்றப்பட்டால் அது மனித உயிர்கள் உள்ளிட்ட பல்லுயிர்களை காப்பாற்றப்படும் என்பதை நான் பணிவன்போட கேட்டுக்கிறேன். கொஞ்சமாவது மனித நேயத்தோட மனசாட்சியோட மனம் மாற்றத்துக்கு தயாராகுங்கள். என்றும் மக்கள் பணியில் இயற்கையை பாதுகாக்கின்ற பணியில் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா. நன்றி.